लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் விளந்தலில் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2096வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரம் 645வது பெரிய திருமொழி பாசுரம். திருஅழுந்தூர் என்கிற திவ்ய தேசத்தை 40 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள வாழ்வாரின் பாசுரங்களின் வரிசையிலே இது 5வது திருஅழுந்தூர் பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைதருடன் கையால் அடியேன் வினையை துணித்தருட வேணும் துணிந்து. 645வது பெரிய திருமொழி பாசுரம். பகலும் இரவும் தானே ஆய் பாரும் இன்னும் தானே ஆய் நிகரில் சுடராய் இருளாகி நின்றார் நின்ற ஊர் போலும் துகிலின் கொடியும் தேர் துகளும் துண்ணி மாதர் கூந்தல் வாய் அகிலின் புகையால் முகிலேக்கும் அணியார் வீதி அழுந்தூரே. முதல் 2 வரிகள் பெருமாள், அடுத்த 2 வரிகள் அந்த திவ்ய தேசம். திருஅழுந்தூர் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். துணியால் தைக்கப்பட்ட கொடிகள் பறந்து கொண்டிருக்கிறது. தேர்கள் சாலையிலே ஓடிக்கொண்டே இருப்பதனால் புழுதியானது கிளம்பி கொண்டே இருக்கிறது. கொடி வீசுகிற போது, காற்றிலே கொடி வீசுகிற போது எழும்புகிற துகள்கள், தேர் ஓடுகிற வீதிகள் இருப்பதனால் தேர் ஓடும் போதும் வரும்போதும் வருகிற துகள்கள், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அழகான பெண்களுடைய கூந்தலுக்கு நறுமணம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட அகிலின் புகை ஆகிய மூன்றும் சேர்ந்து எப்போதுமே கருமேகம் சூழ்ந்து கொண்டு மழை பொழிவதற்காக இருப்பது போலவே ஊரை சுற்றி கருமேகங்கள் திரண்டுள்ளதான வளமிக்க ஊர் இந்த திருஅழுந்தூர் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு பகல் பொழுது என்று சொல்லுகிறோம். அதற்கு சூரிய நாராயணனாக அவனே இருக்கிறான். இரவு பொழுதுக்கு சந்திரனாக அவனே சந்திரநாராயணனாக விளங்குகிறான். அவனே விண்ணாக இருக்கிறான், அவனே மண்ணாக இருக்கிறான், நிகரில் சுடராய் இருக்கிறான், இருளாயும் இருக்கிறான். அவன் இருக்கிற ஊர் என்று சொல்கிறான். எப்படி ஒரே நேரத்திலே சுடராக இருப்பான் இருளாய் இருப்பான் என்றால், ஞானிகள் விஷயத்திலே ஞான சுடராக அவனே விளங்கி கொண்டிருக்கிறான். அஞ்ஞானிகளுக்கு, தாமச குணம் கொண்டவர்களுக்கு அறிய முடியாதவனாக, அஞ்ஞானத்திலே அவளை மூழ்கடிக்கிறவனாக, ஞானத்தில் இல்லாதவர்களுக்கு இருளாய் இருக்கிறான் என்று இருக்கக்கூடிய பெருமாள் உரைகிற ஊர் இந்த திருஅழுந்தூர் ஊர். அந்த ஊரினுடைய பெருமாளை பற்றி பேசிய மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். பகலும் இரவும் தானே ஆய் பாரும் விண்ணும் தானே ஆய் நிகரில் சுடராய் இருளாகி நின்றார் நின்ற ஊர் போலும் துகிலின் கொடியும் தேர் துகளும் துண்ணி மாதர் கூந்தல் வாய் அகிலின் புகையால் முகிலைக்கும் அணியார் வீதி அழுந்தூரே. இந்த பாசுரத்திலே இன்னொரு குறிப்பு இருக்கிறது. ஒளி இருக்கும் போதே இருள் எப்படி வரும் என்று கேட்டால், ஜெயத்ரதன் விஷயத்தை பற்றி நினைவு கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார். பாண்டவ யுத்தத்திலே அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவை எல்லோரும் சேர்ந்து கொண்டு விடுகிறார்கள்.
மிகவும் மனமுடைந்து போன அர்ஜுனன் தான் தற்கொலைக்கு முயற்சி செய்கையிலே கண்ணபெருமான் தடுக்கிறார். இப்போதுதான் வழியிலே வந்த ஒரு அந்தணன் தன்னுடைய மகன் இருந்ததற்காக தற்கொலை செய்ய போகும்போது அவனுக்கு இல்லாத உபதேசம் எல்லாம் செய்தாய். ஒரு சத்திரியன் இப்படி செய்வது தவறு என்று சொன்னவுடனே, நான் நாளை மாலைக்குள் என்னுடைய மகனுடைய இறப்புக்கு காரணமான ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் அக்னி மூட்டி நான் தீக்குளித்து சாவேன் என்று சபதம் விடுகிறார். பரவாயில்லை, விட்டுவிடு என்று சொல்லிவிடுகிறார். மறுநாள் பொழுது விடுகிறது. ஜெயத்ரதனை தேடுகிறான் அர்ஜுனன், எங்கும் காணவில்லை. காரணம், ஒற்றர்கள் மூலமாக அர்ஜுனனுடைய சபதத்தை கேட்டார் ஜெயத்ரதன். மிகவும் பயந்து போனான். துரியோதனன் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவனை ஒரு மலையில் உச்சியிலே கொண்டு போய் ஒரு குகையிலே அமர்த்தி விட்டு வெளியிலே வராதே என்று சொல்லிவிட்டு போருக்கு வந்து விட்டான். மறுநாள் மாலை பொழுது சாய்கிற நேரம் வந்துவிட்டது. ஜெயத்ரதனை பார்க்கவில்லை. இருள் சூழத் தொடங்கியவுடனே போர் நிறுத்தப்படுகிறது. காரணம், சூரியன் மறைந்து விட்டான், போர் அவ்வளவுதான் என்றவுடனே தன்னைக்கு உயிருக்கு ஆபத்து விளைப்பவன் தற்கொலை செய்து கொள்வதை காண வேண்டும் என்கிற ஆவலிலே வெளியில் வந்தான் ஜெயத்ரதன். உடனே கண்ணன், அதோ பார் சூரியன், இதோ பார் ஜெயத்ரதன் தலை என்று காட்ட ஜெயத்ரதனை வீழ்த்தினான் அர்ஜுனன். சூரியனை தன்னுடைய சக்கராயுதத்தால் ஒளித்து வைத்து மறைத்து ஒளியை இருளாக்கிய பெருமாள் என்று இதை அனுபவிப்பார்கள். அப்படி பகலாகவும் இரவலாகவும் ஞானவான்களுக்கு சுடரொளியாகவும் அஞ்ஞானிகளுக்கு இருட்டாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கிற திருவழுந்தூர் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிப்போம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாப்தனாவா பிரதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நான் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.